மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் இந்த நேரடி காணொலி கூட வேண்டுகோள் வைக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை கேட்கிறேன், மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தீட்டுங்க, ஆக்கப்பூர்வமான பணிகளை நீங்க செய்யுங்க. தொடர்ச்சியாக உயிர்கள் பலியாகி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பாடம் கத்துப்பீங்களா? எத்தனை முறை இந்த நாட்டை திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டு இருக்கிறீர்கள். இந்த இயற்கை பேரிலிருந்து இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? என்ன செய்திருக்கிறீங்க? பல்லாயிரக்கணக்கான 2 லட்சம் 3 லட்சம் கோடி நிதிகளை ஒதுக்கிறீங்க. அந்த கோடி பணங்கள்லாம் எங்க போகுது? யாருக்கு எதுக்காக பயன்பட்டு இருக்கு? இன்னைக்கு மாநில அரசு கிட்ட கேட்டா நிதி இல்ல. அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போனா போதுமா? ஒரு நிரந்தர தீர்வு என்ன? இந்த அரசாங்கத்துல பொதுமக்களை போய் சந்திக்கிறதுக்கு பயமா இருக்கு. காரணம், மக்கள் கேட்கிற கேள்விக்கு எங்களால முகம் கொடுத்து பதில் சொல்ல முடியல. இந்த தொகுதிக்கு தடுப்பணைகள் கேட்டேன், செக் டேம் கேட்டேன், தடுப்பு சுவர்கள் கேட்டேன், பாதாள சாக்கடை மாதிரி தண்ணி காலங்கள்ல இன்னைக்கு வந்து பண்ருட்டி நகரத்துல சில வார்டுகள்ல தண்ணி பூந்திருக்கு. இன்னைக்கு நெல்லிக்குப்பத்துல பல வார்டுகள் முழுகி போய் கிடக்குது. அப்ப இது ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல? அப்ப எங்களுடைய பேச்சு சட்டமன்றத்தில் மக்களுக்காக நாங்கள் பாதுகாப்பு அரணாக என்று பேசுகின்ற போது இதெல்லாம் தூர்வாருங்க, இந்த வாய்க்கால தூர்வாருங்க, அணையை பலப்படுத்துங்க, ஆத்த முறைப்படுத்துங்க, செக் டேம் கட்டுங்க, ஷட்டர் போடுங்க சொல்லுகின்ற போது காது கொடுத்து கேட்கல, நிதி ஒதுக்க நீங்க முன் வரலையே. பேருக்கு இங்க ஆயிரக்கணக்கான கோடி, நூற்றுக்கணக்கான கோடியை ஒதுக்கி அதுல இருந்து அதிகமான பணத்தை எப்படி எல்லாம் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் பங்கெடுத்துக் கொள்வதும் என்ற கவனம் ஏன் இந்த மக்களை, ஏழை எளிய மக்களை, விவசாய மக்களை, கூலி மக்களை, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மீனவர் மக்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு மனம் இல்ல? கூட்டணியில் இருக்கிறதால என் தொகுதியில மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இதே மாதிரி துன்பத்துக்கு துயரத்துக்கு நாங்க கடந்து வந்து நூலா போனோமா? இதையெல்லாம் குறித்து நாங்க கேள்வி எழுப்ப கூடாதா? கேள்வி எழுப்பினா கூட்டணி கட்சியில இருந்து வேல்முருகன் குறைச்சல் கொடுக்கிறான்னு சொல்லுவீங்களா? அப்ப ஏன் ஒரு திட்டமிட்டு நடவடிக்கை இல்ல? இப்ப சென்னையில மழைநீர் தேங்குற இடத்தை தேடி தேடி பார்த்து 4000 கோடி ஒதுக்கணும், 5000 கோடி ஒதுக்கணும், மழைநீர் வடிகால் ஏற்படுத்தணும், இனிமேல் மழைநீர் ஒரு சொட்டு கூட நிக்காது என்று சொல்லி ஒட்டுமொத்த அனைத்து அமைச்சர்களும் சென்னையில கூடி நீங்க அறிக்கை விடுறீங்க. அங்க தொலைக்காட்சிகளை வச்சுக்கிட்டு நீங்க அந்த செய்தியை வெளியிடுறீங்க. என்ன அரசு இயந்திரம்? என்ன எந்த லட்சத்துல அரசு இயந்திரம் இயங்குது? இதான் அரசு இயந்திரமா? வடநாட்டில் இருக்கிற அத்தனை ஆறுகளும் அத்தனை ஏரி குளங்களும் நிரம்பி வழியுது. இன்னும் உடைப்பு ஏற்பட்டா எத்தனை ஊர் முழுவதும் தெரியல. மக்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. 2 நாளா மக்களுக்கு பால் இல்ல, குடிக்க தண்ணி இல்லைன்றாங்க, உணவு இல்லைன்றாங்க. அப்ப இதெல்லாம் எடுக்க வேண்டிய பொறுப்பு அங்க ஒவ்வொரு ஊர்லயும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க, பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க, துணைத் தலைவர்கள் இருக்கிறாங்க, ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, மாவட்ட குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, மாவட்ட பஞ்சாயத்துகள் இருக்கிறது, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவர்களை அனைவரையும் கூட்டு இது போன்று கடந்த காலங்களில் இயற்கை பேரிடர் ஏற்பட்ட இந்த பகுதிகளிலே இதிலிருந்து இவர்களை காப்பதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம்? எங்கெங்க தண்ணி வரும், எங்கெங்க பாதுகாப்பு இல்லங்கள் இருக்கு, யாரார எங்க தங்க வைக்கலாம், யாரார எத்தனை உணவு பொருட்களை 3 வேளைக்கு கொடுக்கணும், இந்த தலைவருக்கு எத்தனை டார்கெட், இந்த கவுன்சிலருக்கு என்ன வேலை, இந்த பிடிஓக்கு என்ன வேலை, இந்த தாசில்தாருக்கு என்ன வேலை, இதரத்துறை அதிகாரிகளுக்கு என்ன வேலை, திட்டமிட்டு ஒரு வழிகாட்டல் நெறிமுறை குழுக்கள் இருக்கிறதா? சொல்லுங்க. அதிகாரம், மக்கள் தந்த அதிகாரத்தினூடாக ஆட்சி செலுத்துகிற நாம் தான் அடுத்த முறை மக்களை போய் வாக்கு கேட்க போறோம். அப்ப வீதிகளில் போகும்போது போன முறை மழை வெள்ளம் வந்துச்சு, பூரா ஊரே அடிச்சுட்டு போச்சு, எங்க ஆடு மாடு அடிச்சுட்டு போச்சு, உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தோம், ஒருவேளை சோறு கொடுக்கல, அரசாங்கம் வந்துட்டீங்க ஓட்டு கேட்க அப்படின்னு நம்ம மக்கள் நாளைக்கு நம்ம முகத்துல காரி துப்பாங்கல்ல. இப்ப நான் காலையில இருந்து நான் பல பகுதிகளுக்கு சென்று நான் வந்து விளம்பரம் இல்லாமல் அமைதியான முறையில சுத்தி பார்த்துட்டு ஆவணங்களோடு வந்து நான் பேசுறேன். என்னால தாங்க முடியல, ரத்தம் கொதிக்குது. இந்த மக்கள் இவ்வளவு துன்பத்தில் துயரத்தில் ஆளா இருக்கிறாங்க. இதுவரைக்கும் மிகப்பெரிய உயிர் சேதம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த உயிர் சேதம் இல்லை என்பதற்கு இது போன்ற இன்னும் ஒரு மழை, இன்னும் ஒரு புயல், இன்னும் மிக பெரும் மழை பெய்து இன்னும் அதிகமாக வெள்ள பெருக்கெடுத்தால் எத்தனை உயிர்கள் போகும் என்று எவராலுமே கணக்கிட முடியாது. எங்க பார்த்தாலும் ஏரிகளை வளர்ச்சி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அரசியல்வாதிகள், கவுன்சிலர்ஸ், எல்லா மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள், அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பட்டா போட்டு ஏரி ஆறு குளத்தை மறைச்சு கட்டணம் கட்டி வீடு கட்டி வீட்டு மனையாக்கி விற்பனை செஞ்சு இந்த அதிகாரிகளை வந்து பிடிச்சி சிறையிலத்துக்கு உள்ள போறணும். ஆறு ஏரி குளம் வீடு வாய்க்கால் ஆத்து புறம்போக்கு எல்லாத்திலையும் டிடிபி அப்ரூவல் கொடுக்கிறது, சகட்டு பணி கொடுக்குறது. அப்புறம் கட்டிட்டு போய் அங்க மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, ஆத்துல ஏத்துல குளத்துல வந்தாங்க, அப்புறம் இது மாதிரி இயற்கை பேரிடர் போது வெள்ளம் வந்துச்சுனாக்க மக்கள் ஐயோ தூமோன்னு குதிக்கிறது. அப்புறம் அந்த மக்களுக்கு யார் நீங்க அனுமதி கொடுத்தீங்க? அந்த மக்களுக்கு கட்டாம தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்ல? யார் ரிஜிஸ்டர் பண்ணா? யார் ரிஜிஸ்டர் பண்ணா? ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்டோட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? வருவாய்த்துறை அளந்து எப்படி பட்டா கொடுத்தா நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஆத்து ஏரி குளங்கள்ல நீர் கசிவா குட்டைகள்ல ஏற்கு டிடிபி அனுமதி கொடுக்குறான், காசு கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்துருது அதிகாரிகள். அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து இந்த மக்கள் மிகப்பெரிய துன்பத்துல துயரத்தில் கிடக்கிறான். 2 பக்கம் ஆத்தோரமா பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இன்னைக்கு முழுகி நிக்குது. எந்த உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டாலும் போன் எடுக்கிறது இல்ல. சில காவல்துறை உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், நிர்வாக அதிகாரிகள், அவசர ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் மக்களுக்காக களத்தில் நின்று பாதிப்பு இருக்குன்னு ஒரு அவசர தேவைகளுக்கு கூப்பிட்டா உயர் அதிகாரிகள் பாதி பேர் போனே எடுக்கிறது இல்ல.
வேல்முருகன் எனக்கு முடுக்கா கேள்வி கேட்பாரு, அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். எதுக்கு அவர் போனை எடுக்காம விட்டா பரவாயில்ல, மெசேஜ் போட்டா லைனுக்கு வர்றது இல்ல. அப்ப இயற்கை பேரிடர் காலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருடைய போன் எடுத்து பேசுவதற்கு கூட நீங்க நேரம் ஒதுக்கல, தயாராக, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பதவி? அப்ப என்ன நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு? யார் இந்த நாட்டை ஆளுறா? முதலமைச்சர் கட்டுப்பாடுல இந்த அரசாங்கம் இயங்குது. இதற்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர், இந்த பத்திரமாக இருந்த அதிகாரிகள், முன்கூட்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள், இவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து இந்த மக்களை பேரிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இங்க வாய்ச்சவாறு விடலாம், வாய்ச்சவாறு விடுகின்ற அரசியல்வாதிகளை தூக்கி எறிவார்கள் மக்கள். இதை செய்யாதீங்க வேல்முருகன் சொன்னா வேல்முருகன் உங்களுக்கு எதிரி, கூட்டணியில் இருந்துட்டே குடைச்சல் கொடுக்கிறான்றீங்க. மக்கள் பக்கம் நில்லுங்க, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க. மக்கள் தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள், மக்கள் தான் உங்கள் எஜமானர்கள். அதனால் மக்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் உணர்ந்து இந்த மக்களை எல்லாம் சென்று சுத்தி பார்த்து விட்டு இந்த கோபத்தின் வெளிப்பாடாக இப்ப நான் போற நாளை கிராமத்துக்கு உள்ள அந்த மக்கள் கேட்பாங்க, என்ன கொண்டு வந்தீங்க எம்எல்ஏன்னு, என்ன இருக்கு எம்எல்ஏ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு? ஒரு அளவுக்கு மீறி நம் கைமீறி போகின்ற போது, மனித சக்தியால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கைமீறி போகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தா கூட நாம் பொறுத்துக் கொள்ளலாம். ஆனா இது மனித சக்திக்கு உட்பட்டு இதையெல்லாம் முறைப்படுத்தி கட்டுப்படுத்தி ஆறு ஏரி குளங்களை சிற்றேரிகளை தூர்வாரி ஆழப்படுத்தி செட்டங்களை அமைத்து தடுப்பணைகளை அமைத்து முறையாக தடுப்பு சுவர்களை அமைத்து கிராமங்களில் வெள்ளம் புகாத வண்ணம் மனிதர்களால் அதை பாதுகாப்பாளராக அதை கொண்டு போக முடியும். இன்னைக்கு இத்தனை ஆயிரம் டிஎம்சி தண்ணி கடல்ல போய் அநியாயமா கலக்குது. இதை பாதுகாத்து வைப்பதற்கு எந்த ஒரு ஏற்பாடு உங்ககிட்ட கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை செக் டேம்கள் இருக்கு, எத்தனை மிக பிரமாண்ட அணைகள் இருக்கு, நம்ம கிட்ட மழைநீரை சேகரிப்பதற்கு எதுவுமே இல்லை. எவ்வளவு பெரிய கார்பரேட் பெரும் நிறுவனங்களாக இருந்தாலும் இந்த அரசு புறம்போக்கு இடங்களில், அரசு ஆறு ஏரி குளங்களில் அப்பாவி மக்கள், ஏழை மக்கள் சின்ன சின்னதா எங்கேயாச்சும் ஒரு குடிசை போட்டிருக்கான், ஒரு வீடு கட்டிட்டானாக்கா இது நீர்நிலைகள் இருக்கு, ஆத்துல இருக்குன்னு இடிக்கிறீங்கல்ல, புக்கில கொண்டு வந்து. ஏன் பணக்கார பெரும் முதலாளிகளோட கட்டடங்கள் இடிக்கல? ஏன் பணக்கார கார்பரேட் நிறுவனங்கள் ஓட்டல்களை இடிக்கல? நீங்க சென்னையில எத்தனை பணக்கார இன்னைக்கு பில்டர்ஸ் அங்க கட்டிட்டு இருக்கிறான், ஆத்துல கட்டிட்டு இருக்கான், ஓடையில கட்டிட்டு இருக்கிறான், கூவாத்த நிரப்பி கட்டிட்டு இருக்கிறான்ல. அப்ப அனுமதி கொடுத்த அதிகாரிகளை இன்னைக்கு பிடிச்சி கைது பண்ணி தூக்கி ஜெயில போடணுமா இல்லையா? மாண்பு முதலமைச்சர் அவர்களே, உங்களோடு இருக்கின்ற ஒரு சில RSS பரிவார அதிகாரிகள் உங்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். நாங்க 5000 கோடி கேட்டா 500 கோடி பிச்சை போடுறது, 50 கோடி பிச்சை போடுறது, இதையெல்லாம் செய்தால் நரேந்திர மோடியோ ஒன்றிய அமைச்சர்களோ தமிழ்நாடுக்குள் உள்ளே வர முடியாது. எப்படி கோபேக் மோடி என்று கருப்பு பலன்களை உங்கள் விமானத்தை நோக்கி நாங்கள் விட்டோமோ, அதே இங்க ஒன்றிய அரசுடைய பிரதிகள் யார் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர்களை சிறைப்பிடிக்கின்ற போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும். பாதிக்கப்பட்ட எமது மக்களை காப்பாற்றுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.